அட ஆமாங்க, தமிழகத்துல இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு போட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பொங்கல் பரிசுக்கு உண்டான தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படுங்க. சோ நீங்க எதிர்பார்த்த இந்த டைமும் வந்து விட்டது. பொங்கல் பரிசு தொகையை பெறத்துக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க மக்களே. சோ ரேஷன் கார்டுல பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 5000 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுக்க போறாங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ரேஷன் கார்டு பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் ட்ரீட் கொடுக்க போறாங்க. கடந்த வருடமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கொடுக்காமல் இருந்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியதெல்லாம் இந்த வருடம் ரொக்க பணம் வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க தமிழக அரசு சார்பாக. தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரும் தை மாதம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மாதமாக இருக்க போகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதனால பொதுமக்கள் எல்லாமே மகிழ்ச்சியை அடைந்திருக்காங்க இந்த நேரத்துல. சோ ரொக்க பரிசு இதுதான் இங்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். ரொக்க பரிசை நீங்க பெறணும் அப்படின்னா தயவு செய்து சில விதிமுறைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றி ஆக வேணும் மக்களே. சோ ரொக்க பரிசு பெறணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய ரேஷன் கார்டு, NPHH, PHH, AYY இதுக்குள்ளார இருக்கணும். அதாவது வறுமை கோட்டிற்குள்ள ரேஷன் கார்டு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதனால நீங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற நபராக இருந்தா உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் உடனடியாக உங்க அக்கௌண்ட்டுக்கு வரப்படும். அதாவது மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய அக்கௌண்ட்லயே இதை போடலாம், செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மக்களை. எல்லா தமிழக மக்களுமே தற்சமயம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கடந்த 2021 அதிமுக ஆட்சியில பொங்கல் பரிசு தொகுப்பு கூட 21 வகை பொருட்களும் இல்ல பொங்கல் பரிசு பிளஸ் வந்து 2500 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023-24 பொங்கல் பண்டிகையின் பொழுது பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை ஆகிய தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2025 பச்சரிசி, பொங்கல், சர்க்கரை, கரும்பு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனா இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது வரக்கூடிய 2026 பொங்கல்ல தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு அப்டேட்டு, தமிழகத்துல தேர்தல் வர இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே ஒரு திருவிழா கோலம் மாதிரி தாங்க. ஸோ கண்டிப்பா திருவிழாக்கு நம்மளுடைய ஆளும் திமுக அரசு 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான நமக்கு ஒரு அறிவிப்பு வர இருக்கு. பொறுத்து வந்து நாம பார்க்கலாம். இதுக்கான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம சேனல்ல உங்களுக்கு பிரத்யேகமா ஒளிபரப்பப்படும். ஸோ ஆசிரியர் மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த நான் இப்போ உங்கள்கிட்ட கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பொங்கல் பரிசில் ஒரு சில நபர்களுக்கு கிடைக்கும், ஒரு சில நபர்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசை பெற இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல பொங்கல் பரிசை கொடுக்க போறாங்க. அந்த பொங்கல் பரிசு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல செலுத்துவாங்க முதற்கட்டமா. அதுக்கப்புறம் கையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்ல போடுவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால முதற்கட்டமா உங்க அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளாரிட்டியா வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. இதற்கான டோக்கன்கள் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அந்த ரேஷன் கடைகள்ல கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களே. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.